Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது இப்போ YouTubeல ரீசன்ட்டா வந்து பார்த்தீனா கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற வகையில ஒரு அப்டேட் வந்திருக்கு. அத பத்தின டீடைல் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு அப்டேட் பர்టిక్యులரா லைவ் ஸ்ட்ரீமிங்ல பார்த்தீனா வந்திருக்கு. குறிப்பா மொபைல்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற வகையில இந்த ஒரு அப்டேட் வந்திருக்கு. YouTube ஆப்பை பயன்படுத்தி லைவ் ஸ்ட்ரீம் பண்றவங்களுக்கு. சோ பர்టిక్యులரா லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா அதுல மேஜரா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமே இருக்கு. சோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து அந்த அப்டேட்டை சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற விஷயத்துக்கு 1000 சப்ஸ்கிரைபர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு முன்ன இருந்தது. பட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா நீங்க 50 பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அட்லீஸ்ட் இருந்தாலே, அதாவது அட்லீஸ்ட் 50 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே நீங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் அது போக பார்த்தீங்கன்னா 1 டே வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். அதே சமயம் உங்களுடைய சேனலை நீங்க வெரிஃபை பண்ணி வச்சிருக்கணும். அது போக ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5க்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாம் ப்ராப்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் 50 பிளஸ் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் கூட நீங்க லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற விஷயம் பண்ணிக்கலாம். 50 பிளஸ் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது பிரச்சனை இல்லை, நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். பட் ஆடியன்ஸ் லிமிடேஷன் அப்படிங்கிற விஷயம் உண்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் ஆடியன்ஸை ரெடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா இது உங்களை பாதிக்காது. அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 பேரோ இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேரோ 20 பேரோ 25 பேரோ வருவாங்க. பட் நிறைய பேர் இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் லிமிடேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஆடியன்ஸ் உங்களுடைய சேனல் லைவ் ஸ்ட்ரீமில் இந்த மாதிரி 50 பிளஸ் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போதே வராங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆடியன்ஸ் லிமிடேஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறத அது தடுக்கும். ஸோ லிமிட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் இதில் இருக்குது. இதனால பெருசாக இஷ்யூ இருக்காது. பட் இதையும் தெரிஞ்சுக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் எப்பவும் போல பார்த்தீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே போனோடனே ஆடியன்ஸ் லிமிடேஷன் இருக்காது. ஸோ அதையும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயமும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்திருந்தது தான். பட் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இதை சொல்லிட்டு அதுக்கடுத்து அந்த அப்டேட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் ஜஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பர்டிகுலராக லைவ் ஸ்ட்ரீம் நம்ம யூடியூப் மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் நம்ம அந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு லைவ் ஸ்ட்ரீம்கான ஆப்ஷன் கோ லைவ்க்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். ஸோ அப்படி கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃபில் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா? கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற பாருங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நியூ லுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டைட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா 60 வேர்டு வரைக்கும் தான் கொடுக்க முடிகிற மாதிரி இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 100 வேர்டு நம்ம அதில் ஸ்டார்டிங்லேயே லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகும்போது கொடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறப்போ எதனால் இப்படி இருக்கு 100 வேர்டு கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்கலாமே அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ கம்ப்ளீட்டாக நியூ லுக்காக வந்ததுக்கப்புறம் நமக்கு அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அதுக்கே பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்க்ரீன் காஸ்ட் மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஸ்க்ரீன் லைவ் நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் அதை டவுன் பண்ணிட்டு செல்ஃபி கேமரா இல்லைனா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கொடுத்துக்கிறக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஓவரால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த லைவ் ஸ்ட்ரீம்க்கான நியூ பேஜ் லுக் ஸோ கம்ப்ளீட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதிகமாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். உங்களில் நிறைய பேருக்கும் தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய கேமிங் சேனல்லையும் அடிக்கடி லைவ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வேணா கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அதுவும் மொபைலில் யூடியூப் மெயின் ஆப்பை பயன்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில்லாம் ப்ராப்பராக கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்துருக்குது. அண்ட் இந்த நியூ லுக்கையும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். லைவ் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய பேசிக் எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் இல்லாமலும் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் எனேபிள் பண்ணலாம், நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டையும் முக்கியமாக ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் தெரியாதுனா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறது மேலே எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் தந்தேன் கைஸ். அதுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை, see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.